கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் இனிதான நாமத்துல வாழ்த்துதல் சொல்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அல்லது வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா, நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க சகேயு சொன்ன ஒரு வார்த்தை தான். சில நேரத்துல ஒரு மனிதனிடம் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், அல்ல எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கார், அவர் வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவர் அவரோடு கூட இருக்கிறார், அல்லது அந்த மனிதன் எவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்காக செய்கிறார், அல்லது ஆண்டவருடைய வசனத்தினால் அவன் எவ்வளவு போதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ற இந்த காரியங்கள்லாம் நம்ம தெளிவாக பார்க்க என்னது ஒரு ஆளை பார்த்தோடனே சொல்ல முடியாது. அவன் எவ்வளவுக்குள்ள வேத ஞானத்துல இருக்கிறான், இல்ல தேவ அறிவை அவன் எவ்வளவு பெற்றிருக்கிறான், அல்லது தேவனுக்கு எவ்வளவு கீழ்படுகிறான், இதெல்லாம் இது யாரையும் பார்த்த உடனே சொல்லிட முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இந்த காரியங்கள்லாம் அது என்னது நம்ம உள்ள நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள், குணாதிசயங்கள். அதை நம்ம வெளிப்படுத்தும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும், நம்ம கண்டு கொள்ள முடியுமே தவிர ஒரு மனுஷனை பார்க்கறதுனால நம்மளால கண்டு கொள்ள முடியாது. இது அறியணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் என்ன பிரதிபலிக்கிறான் அப்படின்றத பார்த்தோம்னா தெரியும். ஒருவேளை ஆளை பார்த்து நம்மளால செய்ய முடியாது, அவன் செய்கிற செயல்களை பார்த்து நம்மளால ஒரு மாற்றத்தை நம்ம காணும் பொழுது, ஓ இவன் தேவனோடு கூட ஏதோ ஒரு ஐக்கியப்பட்டிருக்கா அல்லது உறவு வச்சிருக்கிறான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வாரம் தவறாம என்ன செய்யறாரு, ஆலயத்துக்கு போறாரு, ஏழைகளுக்கு எல்லாம் உதவி செய்யறாரு. ஆனாலும் அவருக்கு என்ன இருக்கு, அவரை பார்த்தா எல்லாரும் என்ன செய்வாங்க, ஓ இவர் ரொம்ப தாராள மனசு இருக்கு, இவர் ரொம்ப தான தர்மங்களை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவரை புகழ்வாங்க. ஆனா ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டார், யாருக்குமே தெரியாது, ஆனா அவர் அநேகருக்கு என்ன செஞ்சிருப்பாரு, யாருக்குமே தெரியாத அவர் செய்கிற உதவிகள். ஆனா என்ன சொன்ன பார்த்தோன்னே இவர் ஒன்னும் செஞ்சுதான் தெரியலையேன்னு தான் நம்ம சொல்லுவோம்ல. ஏன்னு சொன்னா நம்முடைய செயல்கள் மூலமாக தான் நம்ம எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அது நம்மை என்ன செய்யும், பிரதிபலிக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சகேயு ஆண்டவரை சந்திக்கிறாரு. அவர் சந்தித்தது நேரம் எவ்வளவு நேரம் அல்லது எத்தனை நாட்கள் ஆண்டவரோட கூட இருந்தாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மரத்துல ஏறி பாப்பாரு எப்படிப்பட்டவருன்னு சொல்லி அவரை கீழே வர சொல்லுவாங்க. ஆனா அவருடைய உரையாடல் எவ்வளவு மணி நேரம் இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா வீட்டுக்கு அவர் சொல்லுவார், சகேயு பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவர் அழைத்து கொண்டு போனான். இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஆண்டவர் சொன்னது, நீ வா நான் உன் வீட்டுல தங்க போறேன்னு சொன்னாரு. அவன் சீக்கிரமா அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அந்த அழைத்து கொண்டு போகிற வேலையில அவங்களோடு இருந்த உறவு, அந்த உரையாடல், அது சம்பாஷணை, அது எப்படிப்பட்டதுன்னு தெரியல. ஆனா அவர் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, இந்த வசனம் தான் ரொம்ப என்ன டச் பண்ண ஒரு வசனம். நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவரோடு கூட நீங்களும் அநேக வருடங்கள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாமே என்ன செய்யணுமா, யோசித்து ஆராய்ந்து பார்க்கணும். இங்க பாருங்க, சகேயு மரத்துல இருந்து இறங்கி வா, இன்னைக்கு தங்க போறேன், வீட்டுக்கு கூட்டு போறாங்க. போற வழியில இருந்த உரையாடல், அவங்களோடு கூட இருந்த கனெக்ஷன், அவன் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை, அவன் ஆண்டவர் மேல் வைத்த பாசம் அல்லது அவன் மேல் விசுவாசம், இதெல்லாம் எல்லா காரியத்தையும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இமிடியேட்டே அங்க ஒரு மாற்றம் தெரியுது. பார்த்தீங்களா? அந்த மாற்றம் தான் என்னது, நான் என்ன செய்வேன், சொத்தை பாதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. யார்கிட்டையும் அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையா கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தேவைப்படுது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் நேசிக்கிறோமா இருந்தா அப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ல, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? சகேயு வீட்டுக்கு அது போலதான் ஆண்டவர் ஏன்னு சொன்னா, எழுந்து போனது தேடவும் ரட்சிக்குமே தான் என்ன செஞ்சிருக்காரு, மனுஷருக்கு பூலோகத்திற்கு வந்திருக்கிறாரு. அவரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது நாம ஆண்டவருடைய பிரியமாக சகேயு போல தங்களுடைய பாவங்களை எப்படி அவர் என்ன செய்யறாரு, உடனே மாற்றிக்கொள்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து என்கிட்டையும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உங்களிடத்துல மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்தை நாம என்ன செய்யணுமா, கண்டிப்பா மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். அப்படி காட்டும் பொழுதுதான் நாம வணங்குற தெய்வம் உண்மை உள்ளவர், அன்பானவர். அவரை எப்படி நம்முடைய பாவங்களை மன்னித்தார்,
மன்னித்தாரோ அதே போல நாமும் நமக்கு விரோதமாக செய்கிறவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். தங்களோடு பேசி கூறுவார்கள். நீங்க பாத்திருக்கீங்களா, சிலர் சொல்லுவாங்க, நைட் எனக்கு ஆண்டவர் தரிசனத்துல வந்தாரு, என் கூட பேசினாரு, இதை சொன்னார் அதை சொன்னாரு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய செயல்கள்ல என்ன இருக்காது, அதனுடைய வெளிப்பாடு தெரியாது. ஆண்டவரோடு பேசுகிற பிள்ளையுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. அப்படி பேசுறவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப சண்டை போடுவாங்க, வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் அதிகமா வரும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன செய்யாது, அது பிரயோஜனப்படாது. ஆனா நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மோசே வேதாகமத்துல பார்க்கும் பொழுது கற்பனை வாங்க போயிட்டு கீழே வருவாரு, அவர் முகத்தை கூட எல்லாரையும் பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம். உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம சந்திப்போம் சொன்னா, ஆண்டவரோடு கூட நம்ம இருப்போம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். நம்முடைய முகத்துல என்ன இருக்கணும், ஒரு பிரகாசம் வேணும். நம்முடைய தேவனுடைய அன்பை நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனோடு இருக்கிறதற்கு மோசேயின் முகம் சாட்சி பகர்ந்தது. நீ தேவனோடு இருப்பதற்கு உன் வாழ்க்கை சாட்சி தர வேண்டும். இந்த செய்தியோட இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த நாளை கடப்போமா, ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, எங்களை நேசிப்பவரே, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் எங்களை ஆசீர்வதிப்பவரே, இந்த நாளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற எங்களுடைய உறவு எப்படிப்பட்டது, எந்த நிலையில் இருக்கிறது என்பதே எங்களுடைய செயல்களில் நாங்கள் காட்டுவதற்கான பலத்தை தாங்க. ஆண்டவரே, நாங்கள் போலியான ஜீவியம் அல்ல ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான ஜீவியத்தை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற பாவங்களை விட்டு வெளிவருவதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், பாவிகள் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட விசேஷமாக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மனபாரத்தோடு வேதனையோடு இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மனபாரம் வேதனை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவளை வழிநடத்த வேண்டுமா உடைய பாத்தில கெஞ்சி மண்டாடுவோம் சுவாமி. ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீர் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போஷித்து பராமரித்து ஆண்டவரை கடந்த 7 மாதங்களாக எங்களை நீ நடத்தி வந்திருக்கிறீர். இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரை 7 மாதத்தை கடந்து 8வது மாதத்திலே ஆண்டவரே எத்தனை நாட்கள் எங்களுக்கு எல்லா குறைவுகள் நீக்கி போட்டு நீ எல்லாவற்றையும் நிறைவாக்கி எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே மருத்துவமனையில சுகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுத்து ஆண்டவரையோட தேவைகளை சந்தித்து அந்த பிள்ளைகளுக்கும் உடைய அன்பை புரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. உடைய ராஜ்யம் வர அதி சீக்கிரமா இருக்கிறது தகப்பனே. அதில் நாங்களும் பங்கு பெற நீர் எங்களுக்கு கிருபை செய்து வேண்டுமா. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.